ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி சிமிலி உருண்டை நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக். எங்கள் அம்மா ரொட்டியாக சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை ரெடி பண்ணுவாங்க. நான் புட்டா செய்ய போகிறேன். ராகி மாவில் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும். புட்டு பதத்துக்கு வரணும். உருட்டை பிடிச்சா உருட்டை வரணும், உதிர்த்து விட்டால் உதிரியாக வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு துணி பையில் சேர்த்து நல்லா இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும் போது இந்த பையை வச்சு மூடி வச்சணும். இது வெந்துட்டு இருக்கட்டும். வேர்க்கடலை வறுத்து எடுத்ததை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். அதோட வறுத்து வச்சிருக்கிற எல்லையும் வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வெந்து வந்துருக்குறதான்னு பார்க்குறேன். திரிச்சா திரிய வரணும். வந்துச்சுன்னா வெந்துடும். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணால் வெந்திருக்கும். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு வறுத்த வேர்க்கடலையை பொடிச்சது ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் நெய் தேவைக்களவு சேர்ந்து பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சா அழகாக உருண்டை வரும், நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.